வணக்கம் நேயர்களே. கடவுளை காட்டுவதே கல்வி. சரி, காஞ்சி மாமுனிவரின் மகிமையை காட்டுவதே கல்வி அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். தலைப்புலேயே விஷயம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பேசணுமா? இது நான் கொடுத்த தலைப்பில் நான் பேச வரவில்லை. அவர் பேசியிருக்கிற ஒரு விஷயத்துக்கு நான் கொடுத்த தலைப்பு. எனவே அவர் என்ன சொன்னாருங்கிறத பார்க்க. எது கல்வி? கேள்வி எழுப்புறார். எது கல்வி? என்னுடைய குருநாதர் கேட்பார், చదువుனா படிப்பு, எஜுகேஷன். చదువు விருத்தி கோசமா, வியக்தி கோசமா, சம்பாதிப்பதற்காகவா, ஒரு மனிதன் ஆவதற்காகவா, தன்னை மேம்படுத்திக் கொள்வதற்காகவா, விருத்தி கோசமா வியக்தி கோசமா என்று குருநாதர் கேட்பார். எஜுகேஷன் இஸ் இட் என்ஹான்ஸ்டு இக்னரன்ஸ் ஆர் சம்திங் டிஃபரெண்ட் கேட்பார் ரமண மகர்ஷி. என்ஹான்ஸ்டு இக்னரன்ஸா? மேம்படுத்தப்பட்ட அறியாமைதானா எஜுகேஷன்? குருநாதர் இன்னொன்னு சுட்டி காமிப்பார். லிட்டரசி இஸ் நாட் எஜுகேஷன். லிட்டரசி இஸ் நாட் எஜுகேஷன். எழுத, பேச, படிக்க, கற்பது நம்ம சொல்லக்கூடிய கல்வி ஆகாது. அப்படி நாட்டு நடப்பை பார்த்தாலே நமக்கு தெரியலையே, தெரியுது இல்லையா? இந்த கல்வி வேற, எழுத படிக்க பேச தெரியுது வேற, நல்ல தெளிவாகவே நமக்கு தெரிகிறது. உண்மையான கல்வி என்ன? உள்ளிருக்கும் தெய்வீகத்தை பிரகடனப்படுத்துவது அப்படின்னு சொல்லுவார் விவேகானந்தர். மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் தி டிவினிட்டி விதின், தட் இஸ் எஜுகேஷன் என்று விவேகானந்தர் சொல்வார். இதை எப்படி படிப்படியாக காஞ்சி மாமுனிவர் விளக்குகிறார் பாருங்க. என்ன சொல்றாரு? கல்வி இல்லாதவனை மரம் என்கிறாள் அவ்வை பாட்டி. பர்திருஹரியோ கல்வி இல்லாதவனை மிருகம் என்றே குறிப்பிடுகிறார். எண்ணும் எழுத்தும் கண்ணெனத் தகும் என்கிறது தமிழ் வசனம். இப்படி இருக்கு. ஆனால் அப்படின்னு பெரியவா சொன்னா உடனே அங்க நிக்கணும், நிதானிச்சு யோசிக்கணும். என்ன போட்டு எதுக்காக இங்க ஆனாவை போடுறாரு? படிப்பறிவில்லாத ஆதிவாசிகள் செய்யும் குற்றங்களை விட படிப்பு, அதாவது கல்வி, நீங்க சொல்ற நம்ம கல்விங்கிற ஒரு படிப்புன்னு தான் சொல்றாரு. படிப்பறிவில்லாத ஆதிவாசிகள் செய்கின்ற குற்றங்களை காட்டிலும் படிப்பு அதிகமுள்ள நாடுகளில் தான் குற்றங்கள் அதிகமாக இருக்கின்றன. ஏன்? In the so-called educated society there is a lot of organized crime. ஏன்? என்னுடைய அருமை நண்பர் சுகிசிவம் ஒரு முறை துரியோதனன் பார்வையில் கண்ணன் என்கின்ற ஒரு கவிதை, வாகீச கலாநிதி கிவாஜா தலைமையில் நடந்த கவியரங்கம் பல ஆண்டுகளுக்கு முன்னால், அதுல சொல்கிறார், மருத்துவன் கை கத்தியடா உந்தன் புத்தி, மடையன் கை கத்தியடா எந்தன் புத்தின். துரியோதனன் அங்கலாய்ப்பதாக வரும். மருத்துவன் கை கத்தியடா உந்தன் புத்தி, மடையன் கை கத்தியடா எந்தன் புத்தியும். கண்ணாசன் சொல்லுவார், தீபத்தை வைத்துக் கொண்டு திருக்குறளும் படிக்கலாம், தீயை கொண்டு மூடரெல்லாம் ஊரை கூட எரிக்கலாம். அது தீபத்தின் ஊரை எரிப்பது தீபத்தில் இருக்கின்ற நெருப்பின் குற்றமாகாது, அதை கையாளுபவனின் குற்றமே அன்றி அல்லவா? அப்போ இது தகவலாகத்தான் இருக்கிறது, இது அறிவு அல்ல. எது தகவலை அறிவாக மாற்றுகிறதோ, எது அறிவை ஞானம் என்கின்ற தெளிவாக கனிய வைக்கிறதோ அதுதான் கல்வி. எனவே லிட்ரசி இஸ் நாட் எஜுகேஷன். எது தகவலை அறிவாக மாற்றுகிறதோ, எது அறிவை ஞானம் என்கின்ற தெளிவாக கனிய வைக்கிறதோ அதுதான் உண்மையான கல்வி. Mere literacy is not education என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பெரியவர் ஒரு டைமென்ஷன் அதுக்கு சேர்த்து வைக்கிறார், அருமையான ஒரு டைமென்ஷன். புத்தியை வளர்ப்பது அல்ல கல்வி, பக்தியை வளர்ப்பதுங்கிறார். புத்தியை வளர்ப்பது அல்ல கல்வி, பக்தியை வளர்ப்பது என்று அருமையாக சுட்டி காட்டுகிறார். அதுக்கு திருவள்ளுவரை துணைக்கு கொண்டு வந்து ஒரு கருத்து சொல்லுகிறார் மகா பெரியவா. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. அப்படி சொன்ன வள்ளுவர் தான் கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றால் தொழாரெனின். நீ என்ன படிச்சு என்ன புண்ணியம்பா? நீ என்ன அறிந்து கொண்டு என்ன புண்ணியம்? எல்லாம் அறிந்தவனின் கால்களில் பணிகின்ற அந்த தன்மை உனக்கு இல்லை என்றால் என்ன புண்ணியம்ங்கிறார் இல்லையா? என்ன பயன்? என்ன அருமையாக வைக்கிறார் பாருங்க. எனவே புத்தியை காட்டிலும் பக்தி மிக முக்கியமானதாக இங்கே கருத்து. அந்த பக்தியை கொடுக்க வேண்டும். கடைசியில முடிக்கிறாரு, தெய்வ சம்பந்தம் இல்லாத கல்வி மனிதனை மனிதனாக்காது.
தெய்வ சம்பந்தம் இல்லாத கல்வி, where if the education is devoid of the touch of divinity, then a man does not become a good human being. A human being, unless he becomes a human being, he cannot become a better human being. And there is no other way for him to elevate himself to the level of divinity. He cannot merge into divinity without becoming a good human being essentially in the first place. அதான் சொல்கிறார், தெய்வ சம்பந்தம் இல்லாத கல்வி மனிதனை மனிதனாக்காது என்று காட்டுகிறார். ஆக கண்ணை திறப்பது கல்வி, நெஞ்சில் கனிவை தருவது கல்வி, எண்ணம் சொல் செயல் இவற்றினிலே இடைவெளி அற்றது கல்வி. இருக்கக்கூடாது. எண்ணம் சொல் செயல் இவற்றினிலே இடைவெளி அற்றது கல்வி, வண்ணம் களைவது கல்வி, ஞானவானை திறப்பது கல்வி. வண்ணம் களைவது கல்வி, ஞானவானை திறப்பது கல்வி, வன்மை தருவது கல்வி, வள்ளல் தன்மை, வன்மை தருவது கல்வி, கடவுளை வணங்கி வளர்வதே கல்வி. சரியா இருக்கப்போ, வன்மை தருவது கல்வி, கடவுளை வணங்கி வளர்வதே கல்வி என்று நாம் இதை புரிந்து கொள்ளுகிறோம். அருமையா, அப்போ கடவுளை நமக்கு காட்டுவதுதான் கல்வி என்று நமக்கு பெரியவர் காட்டி கொடுத்திருக்கிறார். இந்த கடவுளை வச்சுக்கொண்டு சொல்றாரு பாருங்க. இப்போ ஒரு சிவன் கோயில்ல, எந்த சிவன் கோயில்லையும் கர்ப்ப கிரகத்துக்குள்ள இருக்கக்கூடிய லிங்கம் இருக்கு இல்லையா, அந்த லிங்கத்தை மகாலிங்கம் தான் சொல்லுவோம். கர்ப்ப கிரகத்துல இருக்கக்கூடிய லிங்கத்துக்கு மகாலிங்கம் தான் பேரு. ஆனா ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு ஒரு கோயிலுக்கு அந்த மகாலிங்கம் வெவ்வேறு பெயரில் அழைக்கப்படுகிறது. இப்ப மயிலாப்பூர்னா நம்ம அந்த மகாலிங்கத்தை கபாலீஸ்வரர் அப்படின்னு அழைக்கிறோம், இன்னொரு இடத்துல வான்மீகநாதர் அப்படின்னு அழைக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்றார், பெரியவர் சொல்றார். ஆனா திருவிடமருதூர்ல அந்த மகாலிங்கம் மகாலிங்கம் என்றே அழைக்கப்படுகிறது அப்படின்னு குறிப்பிடுறார். இது சுவாரஸ்யமா இருக்குல்ல அதை கேட்கும் போது. சிவன் கோயிலில் கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய லிங்கம் மகாலிங்கம் என்றே அழைக்கப்படுகிறது. ஆனால் வேறு வேறு ஊர்களில் வெவ்வேறு கோயில்களில் அந்த மகாலிங்கம் வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறது. ஆனால் திருவிடைமருதூரில் மட்டும் கர்ப்ப கிரகத்தில் இருக்கும் மகாலிங்கம் மகாலிங்கம் என்றே அழைக்கப்படுகிறது. ஏன் அப்படிங்கிறார். ஏன் என்றால் சோழ நாடே சிவன் கோயில்கிறார். சிவசோழே என்று சொல்வதுண்டு, சைவத்திற்கு சோழ தேசம் பிரசித்தம் என்பது அதனுடைய அர்த்தம் என்று காட்டுகிறார். இப்போ ஒரு கோயில்ல கன்னிமூலையில விக்னேஸ்வரர் இருக்கணும், மேற்குல சுப்பிரமணியர் இருக்கணும், வடக்குல சண்டேஸ்வரர் இருக்கணும், தெற்குல தட்சிணாமூர்த்தி இருக்கணும், அக்னி திக்குல சோமாஸ்கந்தர் இருக்கணும், ஈசான திக்குல நடராஜர் இருக்கணும். இப்படித்தானே? இப்ப திருவிடமுருதருக்கு வான்னு கூட்டிட்டு போறார். சோழ தேசம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, கன்னி மூலையில யார் இருக்கணும்? விக்னேஸ்வரர். கன்னி மூலையில என்ன இருக்கு? திருவலஞ்சுழி. அங்க யார் இருக்கா? விநாயகர் இருக்கிறார். சரி. மேற்குல என்ன யார் இருக்கணும்? சுப்பிரமணியர். மேற்குல எந்த ஊர் இருக்கு? சுவாமிமலை. அங்க யார் இருக்கான்? முருகன். அழகா போது பாருங்க. வடக்குல யார் இருக்கணும்? சண்டேஸ்வரர். வடக்குல எந்த ஊர் இருக்கு? திருச்செங்கலூர். அங்க சண்டேஸ்வரர் இருக்காரு. தெற்குல யார் இருக்கணும்? தட்சிணாமூர்த்தி இருக்கணும். தெற்குல எந்த ஊர் இருக்கு? ஆலங்குடி குருட்சேத்திரம் இருக்கு. அக்னி திக்குல யார் இருக்கணும்? சோமாஸ்கந்தர். அப்போ அக்னி திக்குல எந்த ஊர் இருக்கு? திருவாரூர். அங்க இருக்கார் சோமாஸ்கந்தர். ஈசான திக்குல யார் இருக்கணும்? நடராஜர். ஈசான திக்குல எந்த ஊர் இருக்கு? தில்லையாகிய சிதம்பரம். அங்க யார் இருக்கா? நடராஜர். எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்கன்றார். சோழ நாடே ஒரு சிவன் கோயிலாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னும் கிழக்குல நந்தி இருக்கணும். அப்ப சீர்காழியில பைரவர். கிழக்குல நந்தி இருக்கு, சீர்காழியில பைரவர் என்று சோழ நாடே சிவன் கோயிலாக அமைந்திருக்கிறது என்று நமக்கு சுட்டிக்காட்டு. எவ்வளவு சிலிர்ப்பா இருக்கு பாருங்க தகவல். மறுமுறை நம்ம அந்த சோழ பிரதேசத்துக்கு போகும்பொழுது, தஞ்சாவூர் மண்ணுக்கு கால் வைக்கும் பொழுதே ஒரு கோயிலுக்குள் நுழைகிறோம் என்கின்ற உணர்வு நமக்கு வரணும். இன்னும் சொல்ல போனால் பாரத நாடே அப்படித்தான். பாரத நாடே பழம்பெரும் நாடு, நீர் அதன் புதல்வர் என் நினைவகற்றாதீர் நானே பாரதி. ஏனென்றால் இது ஒரு கோவில், புனிதமான கோயில். பராசக்தி, பாரத மாதா, பரமேஸ்வரன், பரந்தாமன் குடிகொண்டிருக்கின்ற திருக்கோவில். எனவேதான் முன்பு ஒரு முறை குறிப்பிட்டது போல் அதை மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். இது கோவில்,
இங்கே குடியிருப்பது பரம்பொருள் என்கின்ற உணர்வோடு எவன் ஒருவன் மும்முறை இந்த நாட்டை வலம் வருகிறானோ அவன் வேறு எந்த விதமான ஆன்மீக சாதனையும் இன்றி இறுதி நிலையான மோட்சத்தை எய்துகிறான் என்று என்னுடைய குருநாதர் எனக்கு சாத்திரங்கள் சொல்லி இருப்பதாக சொல்லி காட்டி இருக்கிறார். அப்படின்னா அப்போ ஒரு ஊருமே இப்படி அமைந்திருக்கிறது. இப்போ ஒரு உதாரணத்திற்கு நம்முடைய பரமாச்சாரியார் சோழ தேசத்தை சிவன் கோயிலாக காட்டி இருக்கிறார். நீங்கள் இந்த உதாரணத்தை நாம் மனதில் வாங்கி கொண்டு மற்ற ஊர்களையும் கவனித்தால் நிச்சயமாக எனக்கு தோன்றுகிறது இது போன்றே பல ஊர்கள் அமைந்திருக்கும். பழைய ஊரா இருக்கணும். இப்ப நம்ம வைக்கிற கோயிலை வச்சு முடிவு பண்ணக்கூடாது. இப்ப எல்லாம் நம்ம வேற விதமா வச்சிருக்கோம். அப்ப இயல்பாகவே அமைந்தன, பொறுப்போடு அமைந்தன. இப்ப ஏதோ ஒரு இடத்துல பிளாட் கிடைச்சதுன்னா கோயில் கட்டுறதுன்னு நம்ம வச்சிருக்கிறோம். அப்படி அமைந்த கோயில்கள் அல்ல புராதனமான கோவில்கள். அதை மனதில் வைத்துக் கொண்டு பழைய ஊர்கள், பழைய கோவில்கள் இவற்றை மீண்டும் ஒரு மீள்பார்வையின் கீழே கொண்டு வந்தோமானால் இந்த சோழ தேசம் சிவன் கோயில் என்று பெரியவா சுட்டிக்காட்டியது போல் இன்னும் பல பேருண்மைகள் நமக்கு புலப்படும் என்றே நான் நினைக்கிறேன். இன்றைக்கு அந்த மகாலிங்கத்தை வைத்துக் கொண்டே மகா பெரியவா அருளி செய்த ஒரு மகா வாக்கியத்தை பார்ப்போம். கோவிலில் மகாலிங்கம், தேகத்தில் உயிர், வேதத்தின் நடு, அதுவே பாவத்தை ஒரு கணத்தில் போக்க வல்ல சிவ என்னும் நாமம். நான் அழகா சொல்றேன். சிவ, அவ்வளவுதான். சிவ என்னும் நாமம் என்ன செய்யும்? பாவத்தை ஒரு கணத்தில் போக்க வல்லது, போக்கிவிடும் இல்லையா? ஒரு சூறை காற்று முன் வரும் பொழுது பஞ்சாவது தூசாவது, மரங்களே ஒன்றுமே இல்லை என்னும் பொழுது பஞ்சும் தூசுமா நிக்க போகுது. எல்லா வினைகளும் தகர்த்தெறியப்படும், காணாமல் போய்விடும். வினைகள் தீரும், விடியும், விடை தெரியும். விடை ஏறி வருகின்ற விடையாக நாம் சிவனை தரிசிக்க முடியும். அதான் சொல்றார், சிவ என்னும் நாமம் ஒரு கணத்தில் நம்முடைய இருவினைகளையும் தீர்த்து நமக்கு அருள் வழங்க வல்லது. அது எப்படி இருக்கிறதா? கோவிலில் மகாலிங்கம் போல். கோயிலுக்கு மைய பகுதி எது? சிவன் கோயிலுக்கு அப்பதானே பார்த்தோம், மகாலிங்கம். வேதத்தில் தேகத்தில் உயிர். அதுல என்ன அழகா வச்சார் பாருங்க. கோயில் நட்ட நடுவில் அந்த மகாலிங்கம் இருப்பதால் அந்த கோயில் முழுக்கவுமே அந்த மகாலிங்கத்தை சுற்றி, மகாலிங்கத்தினுடைய கோவில் சிவன் கோயில் என்று அழைக்கப்படுகிறது. அதேபோல் தேகத்தில் உயிர் எங்கு இருந்தாலும் அது எங்கனும் ததும்பி இருக்கிறது. அதனால்தான் ஒரு உயிர் உள்ளவன் என்று சொல்லுகிறோம், மனிதன் என்று சொல்லுகிறோம். எனவே கோவிலில் மகாலிங்கம், தேகத்தில் உயிர். அடுத்து என்ன சொல்கிறார்? வேதத்தின் நடு, தி சென்டர் பாயிண்ட் ஆஃப் வேதாஸ், அதுதான் சிவ என்கின்ற அந்த நாமம். One little name of the great Lord can destroy all our sins in a trice. One little name of the great Lord can destroy all our sins in a trice. It's like the deity in the temple, life in the body, midpoint of the Vedas. That is the sweet name Shiva என்கிறார். இனிய நாமம் சிவன் என்கின்ற நாமம், அது எல்லாம் அருள வல்லது. என்ன அழகா இருக்கு பாருங்க. It is like the deity in the temple, life in the body, midpoint of the Vedas. That is the sweet name Shiva. அந்த நாமம் ஒரு முறை உணர்ந்து சொன்னால் போதும், உயிர் அதிலே பொருந்திக் கொள்ளும். உயிர் சிவனின் நாமத்தில் பொருந்திக் கொள்ளுகின்ற அந்த தருணத்தில் இதுகாரும் நாம் சேர்த்த வினைகள் எல்லாம் தீர்ந்து போகும், தெளிவு நேரும். அப்போ தெள்ள தெளிந்த ஜீவன் சிவலிங்கம் என்கின்ற திருமூலரின் வாக்கு நமக்கு புரியும். இதை திரும்ப திரும்ப நமக்கு நினைவுறுத்தி வருகின்ற சிவமயமான சிவ வடிவான நம்முடைய மகா பெரியவாளை அவருடைய திருவடியை தொட்டு வணங்கி உய்வோமாக. வணக்கம்.